அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆகஸ்ட் மாத ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையா நல்லதை செய்யக்கூடிய மாதமாக, நிறையா சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. அது எந்த மாதிரியான சுகங்கள் அது எல்லாமே போக போக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரையில் இதே மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் நிறையா நல்ல விஷயங்களை நம்ம தாராளமாக தைரியமாக சொல்லலான்ற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கும் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைமைகள்: மிதுனத்தில் சுக்கிரன், குரு, புதன்; கடகத்தில் சூரியன். கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மாறுறாரு. அடுத்தது அதே சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரன். இதே இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த நிறைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? காரணம், சுகஸ்தானமாக 4ஆம் பாவத்தை பார்க்கப்படுறது. அப்படிப்பட்ட அந்த 4ஆம் பாவத்தில் 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாவே முடியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தப்பான வழியில், அதாவது தர்மம் அல்லாத அதர்மமான முறைகள் நிறைய ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. அதனால நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், யாரும் தயவு செஞ்சு அதர்ம வழியில போய் அப்படி ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற எந்த ஒரு ஆசையும் பட வேண்டாம். ஸோ தர்மமான சுகத்தை ஆட்டோமேட்டிக்கா கடவுளே நம்மளை தேடி கொடுப்பாருன்றதுனால நீங்க அந்த தர்மத்தை மட்டும் தேடி போகணும் அப்படிங்கிறது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 2ஆம் வீட்டில். அடுத்தது பிரகஸ்பதி. இவங்க எல்லாருமே நம்மளுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். நம்மளுடைய குடும்பத்துல நிறைய அந்யோன்ய சகாயம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தோட நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும். அவ்வளவு சந்தோஷங்களை நீங்க அனுபவிப்பீங்க. அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுக்கு கரெக்டா சூரியன் பெயர்ச்சி ஆகுறாரு. அப்படின்றதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தை கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணுவாரு. அது எந்த மாதிரி அப்படின்னா, கேத்து அங்க இருக்காருன்றதுனால அதை அப்படி கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணுவார், அக்ரிவேட் பண்ணி கட் ஆஃப் பண்ணுவார். ஸோ நம்ம எப்பெல்லாம் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் தேவையில்லாத சங்கடங்களை நம்ம முன்னாடி கொண்டு நிப்பாட்டி நமக்கு அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. இது தர்மமான சுகங்கள். அதர்மமான சுகங்களுக்குள்ள நம்ம போகும்போது அவர் நம்மளுக்கு கேட் ஓபன் பண்ணுவாரு, நீ என்ன வேணா அதர்மம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி பிராக்டிக்கலாவே உண்டு. அதனால அந்த மாதிரியான அதர்மமான சுகங்களை நம்ம செய்யாமல் தர்மமான சுகங்களை நம்ம அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அடுத்தது நம்மளுடைய 5ஆம் வீட்டில் நம்மளுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்காரு. அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயம், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். அதே மாதிரி கல்யாணம் ஆகியும் நிறைய பேர் நிறைய மனோ சங்கடத்துல இருப்பாங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஒரு அந்யோன்ய பந்தம் அப்படிங்கிறது வரும். பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் சரியாகி அவங்க 2 பேரும் அந்யோன்ய சகாயமா சேர்ந்து வாழக்கூடிய மாதமாக இந்த மாதத்துல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அவங்களுடைய காலம் முழுசா வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது. அடுத்தது கரெக்டா நம்மளுடைய 10ஆம் வீட்டில் ராகு அண்ட் 11ஆம் வீட்டில் சனீஸ்வரர். இது எல்லாமே 1.5-2.5 வருட கால பெரிய பயிற்சி அப்படின்றதுனால பெரிய அளவுல இந்த பயிற்சியினால பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மாதம் அந்த பலன்ல பெருசா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்திருக்காது. பட் ஆனால் நம்மளுடைய ராசிநாதனோ இல்லைன்னா 5, 9 கூடியவர்களோ இவங்கெல்லாம் பார்வை இல்லைன்னா அந்த ராகு கேது இல்ல சனீஸ்வரர் கூட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்கறாரு. உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படின்றதுனால சனீஸ்வரர்னால இருக்கக்கூடிய கல்யாண விஷயத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனையும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த
மாதம் பார்க்கப்படுறது. அதனால தான் நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த அந்யோன்ய பிரச்சனையை கூட சரி பண்ணக்கூடிய நாளாக மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது. இதுவே இந்த மாதத்தின் ரிஷபராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் வீட்டில் சொந்த வீட்டிலே இருக்காரு அப்படின்றதுனால உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் படிப்புல நல்லபடியா இருக்கும். நீங்க வந்து ஒரு நல்ல ஆஹ், பேச்சு திறனை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்துவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமா வந்து பார்க்கப்படுறது. ஸோ அதனால நீங்க வந்து நல்ல கான்சென்ட்ரேஷனாக படித்து ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போவீங்க. அவங்கவுங்க சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் பலன்கள் தான் அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஆனால் கோச்சார ரீதியாக இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு பார்க்கப்படுறது. அடுத்தது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியமும் உண்டு. அதே தான் சேம் நம்மளுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் வீட்டில் சொந்த வீட்டில். அடுத்தது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியும் அதே வீட்டிலே இருக்காருன்றதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமா குழந்தை நிச்சயமாகும். ஒரு நல்ல விசேஷங்களை வந்து நீங்க வந்து காதுல கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பாக்கியங்களை வந்து நீங்க அனுபவிப்பீங்க. அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய குழந்தையினால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கும். உங்க குழந்தை வந்து ஒரு நல்ல ப்ரௌடு மம்மி இல்லை ப்ரௌடு டேடி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானத்துல நல்ல பாவத்துல ஒரு கிரக நிலைமைகள் இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது. அடுத்தது வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை நிச்சயமாக கிடைக்கும். காரணம் சனீஸ்வரர் 11ஆம் வீட்டில் சனீஸ்வரரை செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்கறாரு அப்படின்றதுனால ஒரு விஷயம். அதுல என்ன செவ்வாய் பார்த்துட்டா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கிளியரா பார்க்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியான அமைப்பு. சனி செவ்வாய் இவங்க எல்லாருமே வந்து வீரிய தைரிய ஒரு கிரகங்கள். ஸோ இவங்களுடைய ஆக்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நம்மளுடைய அந்த ஒரு வேலை விஷயத்திலோ இல்லைன்னா வந்து விளையாட்டு விஷயத்திலோ இந்த மாதிரி ஒரு தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ நிறைய பேர் வேலையில தைரியமா முடிவு எடுக்கிறதுக்கு தான் பயப்படுறான். ஸோ அந்த முடிவுகளையே எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? ஸோ அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த டைரக்ஷன் அந்த பார்வை இது வந்து நமக்கு அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கும். அந்த முடிவை எடுக்கணுன்ற அந்த ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால வேலை நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இதே வந்து பொதுவான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய தீமைகளை நமக்கு வந்து சரி செய்து நல்ல வழியில் கொண்டு போகக்கூடிய இந்த மாத வழிபாடு தெய்வமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகரை வந்து நான் வந்து சொல்லுவேன். எதனால அப்படின்னா கரெக்டா நமக்கு வந்து 5ஆம் வீட்டில் பாக்யஸ்தானமாக பார்க்கப்படுற அந்த வீட்டில் செவ்வாய் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கேயே. ஸோ அதனால செவ்வாயுடைய அதிதேவதையா இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், அதுவும் கடலோரமா இருக்கக்கூடிய திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூஜைகள் ஆராதனைகள் தரிசனங்கள் ஹோமங்கள் வீட்டில் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் நமக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு மாதமா வந்து பார்க்கப்படுறது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல நமக்கு கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அது மூலியமா நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்கீங்க. அது மூலியமா வந்து நீங்க வந்து நிறைய பூஜைகள் ஹோமங்கள் நம்மகிட்டே வந்து புக் பண்ணி அது மூலியமாவும் நீங்க வந்து பயன் அடைஞ்சிருக்கீங்கன்றதுனால ரொம்ப இந்த விஷயம்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிறைய ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நான் இந்த வீடியோ மூலியமா வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு நல்ல கைடன்ஸ், நிறைய பேருக்கும் எல்லா விதமான கைடன்ஸும் வரும். பட் ஆனால் நல்ல கைடன்ஸ் அப்படிங்கிறது சில பேரால கிடைக்கும். அது வந்து ஏதோ சுவாமியோட அனுகிரகத்துல நமக்கு வந்து வாக் சித்தியில ஏதோ ஒரு அனுகிரகத்துல போயிட்டு இருக்குன்றதுனால நம்ம ஸ்ரீ கோகுலம் ஜோதிட நிலையத்துல வந்து நம்ம அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேர்ல வரவாளுக்கும் நம்ம அது கொடுத்துட்டு இருக்கோம். ஜாதக ஆலோசனை, ஸோ அவங்களுக்கு பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது. நமக்கு வந்து சின்ன லெவல்ல இருந்தே நிறைய பரிகாரம் சொல்றோம். விளக்கு லெவல்ல இருந்தே வந்து பெரிய பெரிய விஷயத்த வந்து சரி பண்ணக்கூடிய பரிகாரத்தை சொல்றோம் அப்படின்றதுனால அது அவங்களுக்கு ஃபேவரபிளா நடக்குதுன்றதுனால இன்னொரு நல்ல விஷயம், நல்ல சந்தோஷம்.
அவங்க வந்து அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுனால இந்த வீடியோவில் இந்த பதிவை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து அனுப்பி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் ஃபீஸ் என்னமோ அது வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மக்கிட்ட பார்த்து அதுலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெய்வ சங்கல்பம். ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்னு நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.